கோவையில் அடுத்த மாதம் உலக புத்தொழில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதில் முதலீட்டாளர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் என 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து பதிவு செய்யப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2021ஆம் ஆண்டு வரை 2032ஆக இருந்த நிலையில் தற்போது 6 மடங்கிற்கு மேல் அதிகரித்து 12,000ஐ கடந்துள்ளதாக ஸ்டார்ட் அப் TN திட்ட இயக்குநர் சிவராஜா தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 49% நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுபவை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் புத்தொழில் நிறுவனங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் முயற்சியாக கோவை கொடிசியா வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாடு அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புத்தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் மற்றும் புத்தொழில் சூழமைவு செயற்பாட்டாளர்கள் என 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஈகோசிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்குபேஷன் சென்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் சென்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இவங்களோட நம்ம எப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எப்படி உலக சந்தையை நோக்கி போக முடியும், உலக வாய்ப்புகளை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படிநிலை தான் இந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட். விண்வெளி தொழில்நுட்பம், காலநிலை மாற்ற மேலாண்மை, மின்வாகன தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புத்தொழில் நிறுவனங்கள், அரசு துறைகள், பெரு நிறுவனங்கள், தொழில் வளர் காப்பகங்கள் பங்கேற்கும் வகையில் 750 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.